இந்த கதை டெல்லியில நடந்த கதை. ரியாவும் நேஹாவும் தன்னுடைய அம்மா சாந்தினி கூட ராயல் கிரஸ் சொசைட்டில இருக்காங்க. ரியாவுக்கு டால்னா ரொம்ப விருப்பம். அவ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா லாபுபு டால்ஸோட ட்ரெண்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. வேற என்ன, அவளும் உடனே ஒரு லாபுபு டால ஆர்டர் பண்ணா. பாக்கெட் வந்த உடனே ரியா சிரிச்சுக்கிட்டே அதை ஓபன் பண்ணா. டால் சின்னதா இருந்தது, ரோஜா நிறத்துல இருந்தது, வெள்ளை வெள்ளேர்னு பறிக்கும் பற்கள். வந்துடுச்சு என்னுடைய லபுபு. வாவ், இது பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. பாடுறா, மின்ற கண்கள், தங்க கூந்தல், இத பார்க்கவே மேஜிக் மாதிரி இருக்கு இல்லையா? இத பாரு, இதோட பற்கள் கூட மின்னுது, ஏதோ வைரம் பதிச்சா மாதிரி. இதுதான் நம்மளுடைய லபுபு குவீன். இது ராத்திரி சமயம். ரியா லபுபு டால்ல பெட் சைட் டேபிள் மேல வச்சா. அப்புறம் தூங்கிட்டா. ராத்திரியும் கடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் காலையில ரியா எழுந்த போது அவ பார்த்தா டாலோட பொசிஷன் கொஞ்சம் மாறி இருந்தது. யாரோ அத சுத்தி விட்டா மாதிரி. இப்படியும் இருக்கலாம், நான் கூட தெரியாம அத சுத்தி விட்டுருக்கலாம். ரியா லபுபுவ ரொம்ப ஒத்து பார்த்தா. அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏதோ அது அவளை மென்மையா ஒத்து பாக்குற மாதிரி இருந்தது. ரியா அது மேல பெருசா கவனத்தை செலுத்தல. வீட்டை விட்டு வெளியில போனா. இது சாயந்தர நேரம். ரியா வீட்டுக்கு திரும்பி வந்தா. அவ பார்த்தா டேபிள்ல லபுபுவை காணோம். என்னோட லபுபு எங்க போச்சு? நேஹா, நீ என்னுடைய லபுபுவை எடுத்தியா? இல்லையே, நான் அதை தொடக்கூட இல்ல. ரியா லபுபுவை தேட ஆரம்பிச்சா. அப்ப அவ பார்த்தா அது பெட்டுக்கு கீழே இருந்தது. அப்புறம் அதோட வயித்துல சிகப்பு கரை இருந்தது. யாரோ அத கத்தியில குத்துன மாதிரி இருந்தது. இதுக்கு என்ன ஆச்சு? ரியா அந்த கரையை சுத்தம் பண்றதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அந்த சிகப்பு கரை போகவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போய் ரியா அந்த லபுபுவை மறுபடியும் பெட் சைட் டேபிள்ல வச்சுட்டு படுத்துட்டா. இது ராத்திரி சமயம். ரியா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு பயங்கரமான கனவு வந்தது. கனவுல லாபுபு டால் அவ மேல உட்கார்ந்து இருக்கு. அப்புறம் அதோட கூர்மையான பற்களால அவளுடைய கழுத்தை கடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு ரியாவோட தூக்கம் கலைஞ்சது. அவளும் பயத்துல நடுங்கினா. அப்பதான் அவ பார்த்தா அந்த லகுவு பொம்மை நிஜமாவே அவ மேல உட்கார்ந்து இருந்தது. ரியா அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா. அப்புறம் அந்த டாலை தூக்கி கீழே போட்டா. அந்த லபுபு கீழே போய் விழுந்ததும் அந்த அறையில இருந்த லைட்ஸ் அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சது. அப்புறம் திடீர்னு அந்த வீடு மொத்தமும் இருண்டு போச்சு. எங்கிருந்தோ ஒரு குழந்தையோட அழுக சத்தம் அந்த வீடு முழுக்க எதிரொலிச்சது. யார் அது? வீட்டுல யார் அது? ரியா சீக்கிரமா போய் லைட்டை ஆன் பண்ணா. அப்புறம் அவ பார்த்தா அந்த லாபுபு டால் மறுபடியும் பெட் சைட் டேபிள்ல இருந்தது. அப்புறம் அதோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. இது இது எப்படி சாத்தியமாகும்? இப்பதானே இதை நான் தூக்கி கீழே போட்டேன். மறுபடியும் இது டேபிளுக்கு எப்படி வந்தது? பயத்துல ரியாவோட இதயம் டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சது. நேஹா, நேஹா! ரியாவோட சத்தத்தை கேட்டு நேஹாவும் அவளோட மம்மியும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. என்ன என்ன ஆச்சாக்கா? இந்த லபுபு டால் நேற்று ராத்திரில இருந்து வித்தியாசமா நடந்துக்குது. இது தானவே நடக்குது. ஏதோ இதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அழவும் செய்து. பாருங்க, இதோட கண்ணுல இப்ப கூட கண்ணீர் இருக்கு. எனக்கு எதுவும் தெரியலையே. இதோட கண்ணுல எங்க கண்ணீர் இருக்கு? இதெல்லாம் உன்னோட பிரம்ம. இதுக்கு என்ன உயிரா இருக்கு இது நடந்து போறதுக்கு? ரியா சொன்னத அவங்க குடும்பத்துல யாரும் நம்பல. அத ஒரு பிரம்மன் நினைச்சு அவ சொன்னதை பெருசா அவங்க எடுத்துக்கவே இல்லை. ரியாவும் ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போனா. இது சாயந்தர நேரம். ரியா தன்னோட ஆஃபீஸில் உட்காந்துருந்தா. ஆனால் அவளோட மனசு வேலையில் இல்லவே இல்லை. அவளுடைய மனசில் லபுபு டாலோட விசித்திரமான செய்கைகள் தான் தெரிஞ்சது. ரியாவோட மைண்டில் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ தான் அவளுடைய ஃபோன் பெல்லும் அடிச்சது.
ஃபோன்ல தெரியாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது. அப்புறம் அப்பதான் அதுல ஒரு ஃபோட்டோ தெரிஞ்சது. அதோட பேக்ரவுண்ட்ல லபுபுவோட உருவம் ரொம்ப தெளிவா தெரியுது. என்னோட ஃபோன்ல லபுபுவோட ஃபோட்டோ? நான் இது வரைக்கும் இந்த ஃபோட்டோவை எடுத்ததே கிடையாது. எனக்கு என்ன நடக்குது? ரியா கோவத்தோட ஆஃபீஸை விட்டு புறப்பட்டு போனா. ரியா வீட்டுக்கு போன போது பார்த்தா லபுபு டேபிள் மேலே இல்லை. அது தரையில இருந்தது. அதோட கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனா அதோட வாய் திறந்திருந்தது. நான் இதை டேபிள் மேலே தானே வச்சிருந்தேன். இது எப்படி கீழே வந்தது? ரியா கத்துற சத்தத்தை கேட்டுட்டு அவளுடைய தங்க நேஹா அங்க வந்தா. நேஹா அந்த டாலை தூக்குறதுக்காக அதை தொட்டா. இது இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு. ரியா கோவத்தோட வந்து லபுபுவை எடுத்தா. அதை பால்கனியில் தூக்கி எறிஞ்சா. நாளைக்கு காலையில் இதை எரிச்சிடுவேன். இதனால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. ரியா தன்னுடைய பெட்ரூமுக்கு தூங்க போனா. ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவே இல்லை. திடீர்னு வீட்டு லைட்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிச்சது. இருட்டில் படுக்கையில் ரியாவுக்கு ஏதோ வெயிட்டா இருக்கமா தெரிஞ்சது. அவ பயந்து போயிட்டா. அந்த மின்ற லைட் வெளிச்சத்துல ரியா பார்த்தா அந்த படுக்கையோட மூலையில ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். அவன் அவளை பார்த்து ஒரு பயங்கரமான சிரிப்பை சிரிச்சிட்டு இருந்தான். யார் நீ? ரியா தன்னுடைய போன்ல இருந்து ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்ணா. அவ பார்த்தபோது அங்க எந்த ஒரு பையனும் இல்ல. ஆனா லபுபு டால் இருந்தது. அதோட கண்கள் செவந்து போயிருந்தது. அப்புறம் அது ரியாவை பார்த்து பயங்கரமான சிரிப்பை சிரிச்சிட்டு இருந்தது. லபுபுவை ஒரு அரை அரைஞ்சா. அவ அத ஒரு அரை அரைஞ்ச உடனே ரியாவோட கைகள்ல இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. ரியாவோட கையில இருந்து வந்த ரத்தம் தரையில விழுந்த போது லபுபு அதை சுவைக்க ஆரம்பிச்சது. இல்ல, இல்ல. ரியாவோட சத்தத்தை கேட்டு நேஹா அங்க ஓடி வந்தா. என்ன என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி முன்னாடி தானே இதை பால்கனியில தூக்கி எறிஞ்ச. இப்ப பாரு, இது தானாவே வந்துடுச்சு. நேஹா பார்த்தபோது லபுபுவோட கண்கள் மெல்ல மெல்ல மென்ன ஆரம்பிச்சது. அதோட சின்ன சின்ன கைகள் அசைய ஆரம்பிச்சது. அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் எதிரொலிச்சது. எனக்கு என்னமோ இதுக்குள்ள ஆத்மா இருக்கிற மாதிரி தோணுது. இதை எரிச்சிருவோம். ரியாவும் நேஹாவும் லபுபுவை எடுத்துட்டு போய் பால்கனியில வச்சு எரிச்சாங்க. ஆனா ரியா அதை எரிச்ச உடனே வீட்டுக்கு திரும்பி வந்த போது அவ பார்த்தா அந்த லபுபு மறுபடியும் பெட்டுக்கு கீழே உட்கார்ந்திருந்தது. நீ என்னை எரிச்சு என் கதைய முடிக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல. அந்த லபுபு அங்கிருந்து எகிரி குதிச்சு ரியாவோட தோல்ல வந்து உக்காந்தது. அப்புறம் அதோட கூர்மையான பற்களால அவளோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ரியாவோட ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சது. ரியா பயங்கரமா கத்தினா. அப்புறம் அதே இடத்துல இறந்துட்டா. ரியா கத்துற சத்தத்தை கேட்டுட்டு நேஹாவும் அவளோட மம்மியும் ரூமுக்குள்ள வந்தாங்க. லபுபுவோட கண்கள் செவந்து போயிருந்தத அவங்க கவனிச்சாங்க. அதோட கண்கள் மின்னிட்டு இருந்தது. அப்புறம் அது ரியாவோட உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருந்தது. நீ நீ யாரு? நீ சாதாரண டால் கிடையாது. சந்தா ஆண்டி, என்ன நீங்க மறந்துட்டீங்களா? சந்தா ஆண்டியா? லபுபு சந்தா ஆண்டின்னு சொன்ன உடனே ரியாவோட மம்மி பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, இது ஏன் உங்களை சந்தா ஆண்டின்னு சொல்லுது? சந்தா ஆண்டின்னு என்ன ஒரே ஒரு குழந்தை தான் கூப்பிடும். ஆரவ். நான் தான் ஆரவ். நீ நீ என் வீட்டை விட்டு போயிடு. இது உன் வீடு இல்ல, என் வீடு. மம்மி, இது என்ன உளறுது? அது சொல்றது உண்மைதான். இது ஆரோவோட வீடுதான். ஆரவுங்கிற பேரை சொன்னதுமே ரியாவோட மம்மிக்கு ஞாபகம் வந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரவ் தான் அம்மா கூட இதே வீட்டில் தான் இருந்தான். அப்போ சாந்தினி தான் புருஷன் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட 2 சின்ன குழந்தைகள் ரியா அப்புறம் நேஹாவை கூட்டிக்கிட்டு ஆரோவோட வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாங்க. அப்போதான் சாந்தினிக்கு எப்படியாவது இந்த வீட்டை அடையணுங்கிற எண்ணம் தோணுச்சு.
அப்புறம் அவ ஆரவியும் அவனுடைய அம்மாவையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணா. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருந்தா. அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்புறம் சாந்தினி ஆரவ் அப்புறம் அவனுடைய அம்மாவை அதே வீட்டுக்குள்ள புதைச்சா. அப்புறம் அவளே அந்த வீட்டுக்கு முதலாளியா மாறினா. ஆரோவோட ஆத்மா திரும்ப வந்துடுச்சு. லாபுபு சாந்தினியை கொல்றதுக்காக பாஞ்சிச்சு. சாந்தினி அங்கேருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா லாபுபு தன்னுடைய கூர்மையான பற்களால அவளோட காலை பிடிச்சு கடிச்சது. அப்புறம் அவளோட கால்ல இருந்து ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல சாந்தினியோட முகம் சாம்பலை போல கருப்பாயிடுச்சு. அவ தன்னோட உயிரை இழந்தா. என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிடு, இல்ல. நேஹா ஓட ஆரம்பிச்சா. அப்ப கதவு தானாவே முடிக்கிச்சு. அப்புறம் லாபுபு காத்துல பறந்து நேஹாவோட முகத்துக்கிட்ட வந்தது. என்ன என்ன மன்னிச்சிடு, என்ன போக விடு. இல்ல, நீ இனிமே இங்க தான் இருக்கணும், என் கூட. இல்ல இல்ல இல்ல